ஹாய் நண்பா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மின்சாரத்துறையிலேருந்து ஒரு அப்ரெண்டிஸ் ஜாப் வந்துருக்கு. அதை பற்றி நான் கிளியராக சொல்கிறேன். இது கவர்மெண்ட் ஜாப் தான், கிளியராக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போகிற இதுமாரி ஜாப் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேவா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவர் கிரிட் சவுத்தர்ன் ரீஜியனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எப்போ விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 19/8/2024 அப்போ விட்டுருக்காங்க. இது ஒரு அப்ரெண்டிஸ் ஷாப் தான். ஓகேவா? 1 இயர் டியூரேஷன், 1 இயர் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ஓகேவா? சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 20/8/2024 8/9/2024 அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது, அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இதில் என்ன சொல்ல போகிறேன்னா, தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி அந்த ரீஜியனில் என்ன வேக்கண்ட்டு என்ன போஸ்ட்டுக்கு போட்டிருக்காங்க அதை மட்டும் நான் கிளியராக சொல்கிறேன், கேட்டுங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்ரெண்டிஸ் ட்ரெயின்னு சொல்லிட்டு என்னென்ன போஸ்ட் இங்கே எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஐ எலக்ட்ரீஷியனுக்கு எடுக்கிறாங்க, எலக்ட்ரிக்கல் டிப்ளமோக்கு எடுக்கிறாங்க, ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒரு போஸ்ட் எடுக்கிறாங்க, கிராஜுவேட்டுக்கு 3 போஸ்ட்டு, எலக்ட்ரிக்கல் கிராஜுவேட்டுக்கு 17 போஸ்ட்டு, டோட்டலாக 42 போஸ்ட்டு தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு மட்டும் எடுக்கிறாங்க நண்பா. ஸோ யாருக்கெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, யாரெல்லாம் இந்த கேட்டகரிக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அதர் கேட்டகரியிலேருந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, டிஸ்குவாலிஃபை தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேட்டகரிக்கு நீங்கள் சூட்டானால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ட்ரைனிங் லொக்கேஷன்ஸ் உங்களுக்கு எங்கெங்கே இருக்கும் எல்லாத்தையும் டென்ஷேட்டிவ் லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா அரசூர், தருமபுரி, ஓசூர், களிவந்தாப்பட்டு, காரைக்குடி, மதுரை, நாகப்பட்டினம், பாண்டிச்சேரி, புகழூர், HVAC, புகழூர், HVDC, சேலம், பெரம்பலூர், திருவாலம், திருநெல்வேலி, திருச்சி, டியூட்டிக்கான அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ட்ரைனிங் லொகேஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு ட்ரைனிங் நியர்பையில் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மந்த்லி ஸ்டைஃபண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரீஷியனுக்கு குவாலிஃபிகேஷன் ஐடிஐ எலக்ட்ரீஷியனாக படிச்சிருக்கணும், ஃபுல் டைம் கோர்ஸாக நீங்கள் படிச்சிருக்கணும். மந்த்லி ஸ்டைஃபண்ட் 13,500 உங்களுக்கு தராங்க. ஓகேவா? இதே டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், 15,000 அதுமாரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதை கிளியராக பார்த்துங்க. ப்ளஸ் உங்களுக்கு அக்காமடேஷனுக்கு 2,500 எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க. ஓகேவா? அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னென்ன இயரில் நீங்கள் படித்து நீங்கள் எந்த இயர் பாஸ் அவுட்னு பார்ப்பாங்க. அதில் நீங்கள் அந்த எலிஜிபிலிட்டியில் இருக்கணும். இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2022, 23, 24 இந்த இவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன எலிஜிபிள் ஆர் நாட் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் த ரிசல்ட்ஸ் ஆஃப் த ஃபைனல் எக்ஸாமினேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகலைன்னா அப்ளை பண்ணக்கூடாது. வேறு என்ன நீங்கள் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்காக ஒர்க் பண்ணியிருந்தா இருக்கீங்கன்னா பண்ண முடியாது. ஹேவிங் மோர் தென் 1 இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? ஃபுல் டைம் நீங்கள் கோர்ஸ் பண்ணியிருக்கோம், டிப்ளமா டிகிரி படிச்சிருக்கணும், ஒரு நல்ல ரெகக்னைஸ் இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும். ஓகேவா? எந்த இயர் பாஸ் அவுட்னு நான் முன்னாடியே சொன்னீங்கன்னா 2022, 23, 24 அதில் நீங்கள் படிச்சிருக்கணும். உங்களுக்கு இதுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது. உங்கள் மார்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி மெரிட் லிஸ்ட்டை எடுப்பாங்க. ஸோ உங்கள் கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அந்த பர்சனெல்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் ஆதார் ப்ரூஃப், ஆதார் கார்டு நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட அட்டாச் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பார்த்தா, அப்ரெண்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த நாட் ஸ்னாப்ஸு அது கம்ப்ளீட் அந்த சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஸ்கேன்டு எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க.
ப்ரூஃப் ஆஃப் ஏஜ் வந்து மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு அதில் வந்து அதெல்லாம் என்ன ஒன்று வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்டி அது கேஸ்ட் சர்டிஃபிகேட் இது கொடுக்குற மாதிரி இருக்கும். பேங்க் பாஸ்புக்கு அது கொடுக்குற வந்து ரீசன் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 18 இயர்ஸ் உங்களுக்கு இருக்கணும், இந்தியன் சிட்டிசன்ஸாக இருக்கணும். இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஒன் ரீஜன் வந்து ஸ்டேட் வைஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதர் ரீஜன்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஒரே ஒரு ரீஜனில் தான். இதே வந்து நீங்கள் வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபை செய்யப்படுவீங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாக்குள்ளே வந்தால் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஏற்றுக்கப்படும், இல்லைனா வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும். ஓகேவா. இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, நாப்ஸு நாட்ஸுன்னு. நாப்ஸ்னா HR எக்ஸிக்யூட்டிவ், CSR எக்ஸிக்யூட்டிவ், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு அப்படி வந்து அந்த சைடு போகிற மாரி இருந்தால் நீங்கள் வந்து நாப்ஸில் அந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நாட்ஸ்னால் டிகிரி இல்லைனா டிப்ளமோ, இன்ஜினியரிங் டிகிரி டிப்ளமோ வந்து நீங்கள் வந்து நாட்ஸ் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 2 லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டில் போகணும், கரியருக்குள்ளே போகணும், என்கேஜ்மெண்ட்ஸ் ஆஃப் அப்ரெண்டி அதில் போய்ட்டு அப்ளை ஆன்லைன் அதில் போய்ட்டு நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஓகேவா. ஒன்லி வந்து ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதர் மோடு வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸு, ரிட்டன் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூலாம் வந்து உங்களுக்கு எதுவுமே கிடையாது. வந்து மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. செலெக்ஷன் கேண்டிடேட்ஸ் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், நீங்கள் அதை வந்து கொடுக்குற மாரி இருக்கும். இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் தான், 1 இயர் தான் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஃபர்தராக மூவ் பண்ண முடியாது. அந்த 1 இயர் வந்து முடிஞ்சோன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுவாங்க. அதை வச்சு நீங்கள் ஒரு நல்ல ஜாப் வந்து இன்னும் அப்படி வந்து மூவ் பண்ணிக்க முடியும். ஓகேவா. இது ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் வரதுனால இது கொஞ்சம் ஒரு பெனிஃபிட்னான ஒன்று விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அட்டண்டன்ஸ் பெனிஃபிட்ஸை வச்சு உங்களுக்கு வந்து அலோவன்ஸ் வந்து மந்த்லி ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதே வந்து நீங்கள் வந்து டிப்ளமோ அப்ரெண்டிஸாக இருந்தீங்கன்னா 4000 வந்தும், இதே கிராஜுவேட் இன்ஜினியரிங் இருந்தால் 4500 நாட்ஸில் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா. ட்ரெயின் லொகேஷன் மேபி உங்களுக்கு வந்து நியர்பையில் தான் இருக்கும். ஓகேவா. அக்காமடேஷன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 2500 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். லீவ் வந்து இயர்லி வந்து உங்களுக்கு 12 டேஸ் வந்து கேஷுவல் லீவ் கொடுக்குறாங்க. 15 டேஸ் வந்து உங்களுக்கு மெடிக்கல் லீவ் வந்து கொடுக்குறாங்க. பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வீக்லி மந்த்லி வந்து உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து என்ன பார்த்தா டெர்மினேஷன் வந்து நீங்கள் வந்து ஒரு இன்டிசிப்ளின், மிஸ்கண்டக்ட் அதுமாரி என்ன புவர் பர்ஃபார்மன்ஸ்லாம் ஈடுபட்டிங்கன்னா டெர்மினேட் பண்ணப்படலாம். ஏதாவது உங்களுக்கு வந்து இன்ஜூரியாக ஆனால் அது வந்து கம்பெனியே பொறுப்பேற்றுக்கிற மாரி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டு கிளியராக கொடுத்துறாங்க. நீங்கள் அதை அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ண வந்தால் அப்ளை பண்ணது எது ஒன்று பார்த்தீங்கன்னா 8/9/2024 அப்ளை பண்ணிடுங்க. அது அப்புறம் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. இதுதான் நம்ம ஃபுல் டீட்டெயிலு. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அப்ளை பண்ணுங்கள். போய் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இதேமாரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் போகிற டெய்லி நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சேரும். ஓகேவா நண்பா. பாய் நண்பா.